ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ் பற்றி நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை தற்போது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் திருமணத்திற்கு இருவரும் ஒன்றாக கலந்திருக்காங்க. அது பற்றின நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நமது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த நானும் ரவுடிதான் மூவி ஆக்டர் தனுஷ் தயாரித்தது. ஒப்பந்தத்தின்படி படத்தின் எல்லா காட்சிகளும் தனுஷிற்கு சொந்தமானது. படத்தின் தயாரிப்பு காட்சிகள், அதாவது பிடிஎஸ் காட்சிகள் தனுஷிற்கு சொந்தமானது. இந்த பிடிஎஸ் காட்சிகளை தனுஷ் பயன்படுத்த அனுமதி வழங்கவில்லை. அதை மீறி நயன்தாரா தனது நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்தில் அதை பயன்படுத்தி உள்ளார். இந்த காட்சிகளை அவர் நீக்க 24 மணி நேரம் டைம் தரப்படும். அவர் நீக்கவில்லை என்றால் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடரப்படும் என்று தனுஷ் லீகல் டீம் கூறியுள்ளது. இதையடுத்து ட்ரெய்லரில் வந்த பிடிஎஸ் காட்சிகளை நீக்கினார் நயன்தாரா. எனவே நயன்தாராவின் திருமணம் மற்றும் அவரது வாழ்க்கை குறித்து ஆவணப்படத்திற்கு தனுஷ் என்ஓசி கொடுக்காததால் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து நடிகை நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் இணைந்து கடந்த வாரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து தனுஷ் தரப்பில் இருந்து எந்த பதில் அறிக்கையும் வெளியிடவில்லை. இதனிடையே தனுஷ் டைரக்ட் செய்து நடித்து வரும் இட்லி கடை படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் திருமண விழாவில் தனுஷ் மற்றும் நயன்தாரா இருவரும் கலந்து கொண்டனர். மேலும் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவியுடன் நேரில் பங்கேற்றார். அதேபோல் மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த மேரேஜுக்கு நேரில் வந்து தம்பதியினரை வாழ்த்தினார். மேலும் நடிகர் ஹரிஷ் கல்யாண் தனது மனைவியுடன் திருமணத்தில் கலந்து கொண்டார். திருமண விழாவின் போது வீடியோக்கள் ஆன்லைனில் வெளியாகியுள்ள நிலையில் தனுஷ் மற்றும் நயன்தாரா இருவரும் ஒரே நேரத்தில் திருமண மண்டபத்தில் மற்ற விருந்தினர்களுடன் பேசும் வீடியோக்களும் வெளியாகி உள்ளன. மேலும் வீடியோவில் நயன்தாரா மற்றும் தனுஷ் இருவருமே அருகருகே அமர்ந்திருந்தாலும் தற்போது இருவருக்கும் இடையே ஃபைட் நடந்து வருவதால் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து கூட பார்த்து கொள்ளாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தற்போது இந்த வீடியோ மற்றும் போட்டோஸ் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.